ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசுலேருந்து பிஎட் ரிலேட்டடான ஒரு செய்தி வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அது வந்து என்ன மாதிரியான செய்தி அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது வந்து தெளிவாக பார்க்கலாம் இப்போ நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசுலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் பிஎட் அப்படின்றாங்க இல்லையா, இளநிலை கல்வியியல் பட்டப்படிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அதுக்கான ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணுறதுக்கான அட்மிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் இப்போ வந்து நீங்கள் வந்து போட ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதை தான் வந்து சொல்லியிருந்திருக்கிறாங்க. டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 16 செப்டம்பர். ஸோ இன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா 26 செப்டம்பர் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இணையதளம் வாயிலாக விண்ணப்ப பதிவு செய்ய துவங்கும் நாள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு 16 செப்டம்பர் 24ன்னு போட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து விண்ணப்ப பதிவம் செய்ய இறுதி நாள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 26 செப்டம்பர் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து பிஎடுக்கு வந்து ஜாயின் பண்ணணும், அப்ளை பண்ணணும் அப்படின்னா இன்னைக்கு டேட்லேருந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன்லையும் அப்ளை பண்ணலாம், ஆஃப்லைன்லையும் அப்ளை பண்ணலாம். ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா www.tngasa.in. ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் வச்சுருக்கேன். ஸோ அதை கூட நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனுக்கு வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ கட்டணம் வந்து கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் உங்களுக்கு வந்து கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 250 ரூபாய் மட்டும் செலுத்தினா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன காலேஜ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு இல்லைன்னா நெட் பேங்கிங் மூலமாக நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி நீங்கள் வந்து ஆன்லைனில் இல்லை ஆஃப்லைனில் நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து ஒரு அட்ரஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து ஒரு டிடி எடுக்கணும், அப்படி இல்லைன்னா டேரெக்டாக போயிட்டு நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷனுக்கான காசு வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து ஒரு வெப்சைட் இருக்கு இல்லைங்களா, இந்த வெப்சைட் வந்து கிளிக் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் ஃபார் பிஎட் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களா. ஸோ இது கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பிஎடுக்கு ஃபஸ்ட் இயர்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஆன்லைன்லேயும் பண்ணலாம், ஆஃப்லைன்லேயும் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து எது வந்து ஈஸியாக இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா. ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பிஎடுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான உங்களுக்கு வந்து பொது பிரிவினருக்கு வந்து காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபாய். ஸோ அதுக்கப்புறம் வந்து எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 250 ரூபாய். ஸோ இது வந்து பிஎடுக்கு ஃபஸ்ட் இயருக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதை வந்து பயன்படுத்தி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து வேறு யாருக்கும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.